போயிட்டு வா. எல்லாத்தையும் சொல்லு. அன்பு வேளாண் ரசிக மக்களே, விடிய வரைக்கும் நாடகம் பார்த்து இது வரைக்கும் பார்த்தது புண்ணியம் இல்லை. முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில இருந்து பார்க்கணும். அப்பத்தான் ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கிறோம். நன்றி 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 நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒளிவரிக்கை என்ன கல்யாணம் என்ன அழகமையா சூப்பர் அருமையான ஒளிவரிக்கை ரொம்ப நன்றி. அன்பு தம்பிக்கு அண்ணே மறந்துடாதீங்க, நம்ம வேளாண் இருந்த தொட்டிக்கு அழகமையா நன்றி. யூடியூப் எடுத்த அடேங்கப்பா எனது அன்பு தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் டிவி ஜெயம் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி. எனது அன்பு தம்பி செல்வராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வந்த வணக்கம். மனசு கஷ்டப்படாம வெளிநாட்டு படித்த வள்ளிமாமி பண்ண தமிழத்தின் வளைவராமன் அங்காரை வரவேற்கும் பாங்குறையாமலை நான் எண்ணத்தின் கவலைப்படாமல் பொன்னாரம்மாள் பொருளாதாரம் சுற்றி நன்னோக்குடன் வரவேற்ற வாடி போய் ராமலையாளு வாடா அங்க பாரு வாங்க தோசை காய போட்டு சாப்பிடாம பட்டினியா கிடக்குற ஏன் தான் கிடக்குன்னு தெரியல. மாலை பட தோசை சாப்பிடுறதா அப்படியா தங்கமே அத்தனை மான்களிலும் அழகு முக்கதுமான உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்து இந்த மானை பார்த்து எப்படி பிடிக்கின்ற எண்ணம் கொண்டு மானோட அறுத்தது மானோட நானோட நானோட மானோட மாறி மாறி ஓடி ஒரு மான் இருக்கிறது மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பதற்கு தலைமை என்ற முறையில சம்மதம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மானுக்கு பெருமை மகத்துவத்தையும் கோராம அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் தாராக ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே தவியாக தவிக்கிறேனே தாராக ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே தலைவி என்ற முறையில சம்மதம் கொடுக்கணும். தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுட்டே வாங்கணும். இடம் உங்க இடம், உங்களுக்கு தெரியும். இடம் புதிர் எங்க இருக்கு, செடி எங்க இருக்கு, கொடி எங்க இருக்கு, முட்டை எங்க இருக்கு, பல்ல எங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு தடவை உள்ள வந்து காட்டுறீங்கன்னா போதும், சீக்கிரமா புடிச்சிட்டு அது ரெண்டையும் புடிச்சிட்டு சீக்கிரமா போயிருவேன். ஒரு வார்த்தை கண்டால் பார்த்தவனே காதல் கேட்டதே தெரியும் சார். இதனை இதற்கு அவனை கண்டு தோழி பெண்ணு குடும்பத்துக்கு அவர்கள் ஆரோக்கியம்
முடியாது ரெண்டையும் இப்படி பேசுறேன் மானோட கொம்பு ரெண்டையும் வாய் பதறம் கை பதறம் எப்படி பேசணுமோ அப்படி பேசலாம் முறையா பேசணும் முறையா பேசுவேன் நடக்கிறது வேற சரிங்களா மான பார்த்து மயில பிடிக்க வந்து இந்த மாதிரி இந்த பொய் பேசவே பேசக்கூடாது ஏன் பதறீங்க பொய் பதறணும் அப்ப பெரிய ஒரு ஆண்களோட பார்த்த உடனே பதறது என்ன காரணம் பயந்தேன் அழக பார்த்தோட பயந்துடுறீங்க ஆமா அழகு பார்த்துட்டே இருக்கலாம் எனக்கு என்ன என் தங்கத்தை விட அழகா அப்படியே பிரகாசமா சொல்லிக்குது முகம் எனக்கு என்ன குறைச்சல் என்ன குறைச்சலுங்க பொண்ணா பக்கம் இருக்கிய பொண்ணா பக்கம் இல்லையே அழகா இல்லையா கொஞ்சோடு ஏமா அழகா இருந்தா எனக்கு என்ன அழகா இல்லாட்டி எனக்கு என்ன பேசலாம் நல்லா பேசுறீங்க ஆனா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அது மட்டும் தெரியலையே எது தெரியல உங்களுக்கு தான் இல்ல உங்களுக்கு எதுவுமே எனக்கு அது தெரியல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா பேசுறது பொய் தானே என்ன பொய்ன்னு எதை வச்சு நான் சொல்றேன் பொய் எதை வச்சு இல்லாத எதை வச்சு சொல்றீங்க இல்லாத இருக்குல பெரிய அஞ்சாவது நினைப்பு நான் மூஞ்சிய பார்த்தாக்க பொய் சொல்றாங்க உண்மை சொல்றாங்க இன்னைக்கு தெம்புள்ள திறமையில வெக்கமுள்ள பேச்ச பாருங்க உண்ற மாதிரி காதல தேவையில்லாத பேச்சு அட்டை கட்டி ஆம்பளை அப்படி பேசுறாங்க குடும்பத்துல விளங்காம ஏமா ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பஞ்சாயத்துல போய் கூட்டத்துல போய் பேசுறாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெரிய மனுஷன் கூட அவங்க தாத்தா மாதிரி எவ்வளவு சத்தமா பேசுறான் பாருங்க அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே பேசுறேன் சத்தமா பேசுறான் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே கூட்டத்துல நீ போய் பேசுனீங்கன்னு வச்சுக்க எல்லாம் பொம்பளை தானா என்ன வாய் அடிக்கிறாங்க என்னென்ன பெத்து வளர்த்தாங்க அப்படின்னு வார்த்தை வரும் பரவாயில்ல 10 ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு பொம்பளை ஒரு தைரியமா வந்து அதோட கருத்தை சொல்லுதுப்பா இப்பதான் பாரு இருக்கிற தைரியமா அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க நீங்க சொல்லுவா சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஆமா ஆமா இல்ல இல்லாதமான இருக்குனாக்க அப்புறம் நல்லா இருக்கு விடுவாங்க ஒரு விஷயம் கேளுங்க மான பிடிக்க ரொம்ப திறமை இல்ல ஆமா வெக்கம் எல்லாம் பேச பாருங்க எப்படி யாரு சொல்லுங்க நம்ம இனத்தை வரையும் சொல்லிட்டாரு இனத்துக்கு ஆசையா ஆம்பளை வர்க்கத்துக்கு ஆசையா வெக்கம் இல்ல சூடுல என்ன யாரு சொல்லணும் யாரு நான் தான் சொல்லணும் ஒரு புருஷனை பார்த்து பொண்டாட்டியாரு சொல்லணும் புருஷனை பார்த்து பொண்டாட்டியாரு சொல்லணும் அப்பா வீட்லயே இருக்கியே வேலை வெட்டிக்கு போக மாட்டியா எப்படா புள்ள குட்டியை காப்பாத்துறது உனக்கு வெக்கம் இருக்கா சூடு இருக்கா சொரணை இருக்கா அப்படின்னு பொண்டாட்டி வாரி காத்து புருஷனை கேட்கணும் அடைய கீழே விழுந்தாலும் வீசையில மண்ணு ஓட்டு அந்த மாதிரி பேச்சு வாய் மட்டும் இல்லாட்டி இதுக்கு அப்படின்னு போயிடும் அந்த மாதிரி பேச்சு பார்த்து பேசுறே உலகத்துல எல்லாமே ரெண்டுமா இன்னொன்னா தொன்மா இரவுனா பகல் சொல்லி எத்தனையா இருக்குல்ல கடவுள் ஒண்ணா கொடுத்தேன் தெரியுமா ஒரு வாய்க்கு 10 2 ரூபாய்னாக்க ஊரே ஒரு வாய் கொடுத்ததுக்கு இப்படி பேச்சு பேசுறீங்களே அடுத்த வீட்டு பொருளை வச்சுட்டு ஏமா அமுக்க பாக்குறீங்க அமைதி நிறைய எடுத்துக்கோங்க அடுத்த போற பேச்சுல படாம என்ன பேச்சு அன்பு பேச்சு ஆதரவு பேச்சு வெட்டி பேச்சு விவகாரம் பேச்சு வீண் பேச்சு தேவையில்லாத அர்த்தமற்ற பேச்செல்லாம் இருக்கு இதை நீ பேசுற பேச்சு தேவையில்லாம பேச மாட்டேன் வெட்டித்தனமாவே பேசுறது வேற வேலை வெட்டி இல்லாத ஆளுதான் வெட்டித்தனமாவே பேசி நேரத்தையும் காலத்தையும் கடத்திட்டே இருப்பாங்க இது தேவையில்லாத பேச ஆம்பளைக்கு அழகு இல்ல வேலை வெட்டி இல்லாத ஆள் நான் கிடையாது இதை எப்ப பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் எந்த விதத்துல பிடிக்கணும் அதை புடிச்சு எப்படி எல்லாம் கூட்டிட்டு போகணும் அதை நன்கு சுத்தப்பட மாட்டேங்க மூஞ்சிய பார்க்க தெரியாதா இவருக்கு தெரியுமா முடியுமா முடியாதா அப்படின்னு அதை பண்ணவே இதை பண்ணவே அப்படியே மாட்டேங்க விஷயம் பாருங்க தேவேந்திர சபையில ஊர்வசியோட நாட்டியம் நடக்குது தேவேந்திர சபையில ஊர்வசியோட நாட்டியம் நடக்குது அங்க அர்ஜுனன் போறேன் போகும்பொழுது இந்த ஊர்வசி என்ன பண்ணிடுறா அவன் அழகுல மயங்கிடுறான் அந்த இடத்துக்கு போனது யாரு அர்ஜுனன் போறேன் இந்த ஊர்வசி என்ன பண்ணிடுறா அர்ஜுனன் அழகுல மயங்கிடுறான் கையை கொடுத்து கொடுத்து விடுவேன் கை இருக்காது வீட்டுக்கு கையோட போய் சேர முடியாது மரியாதை கொடுத்து பேசுறவங்க இன்னைக்கு மரியாதை கூட நான் பேச மாட்டேன் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது நல்லவங்க மாதிரி தெரியுது உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நல்லவ மாதிரி தெரியுறேன் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே பழகி பாருங்கம்மா பழக தெரியும் அப்ப ஊர்வசி நாட்டியத்துக்கு அர்ஜுனன் போகும்பொழுது அவன் அழகுல பார்த்துக்கோ மயங்கின உடனே என்ன கேட்கிறா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஆசைக்கு இணங்கி வா என் ஆசைக்கு இணங்கி வா யாருன்னு அப்படின்னு அர்ஜுனன் பார்த்து ஊர்வசி கேட்கிறா சொல்லு சுத்தமா இருக்கணும் பேச்சு கதையத்தானே சொல்றேன் கதை கேளுங்க அர்ஜுனனை பார்த்து ஊர்வசி கேட்கிறா கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னேன்
நீ எனக்கு அம்மா மரம் வேணும்னா ஆ. நீ எனக்கு அம்மா மரம் வேணும் யார் சொன்னா? நீ எனக்கு அம்மா மரம் வேணும் யார் சொன்னா? அப்படின்னு அர்ஜுனன் சொல்றியா அம்மா அம்மா ஆத்தா. சொல்லும் பொழுது அப்பதான் அவன் கேட்டா ஊர்வசி கேட்டா, நீ எல்லாம் ஆம்பளையா நீ எல்லாம் ஆம்பளை தானா கேட்டாளா? உனக்கு வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சொரணம் இல்லையான்னு அவன் கேட்டான் எதுக்காக கேட்டா அவ கூப்பிட்டு அவன் போகல அதனால வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சொரணம் இல்லையான்னு கேட்டேன் நான் கேட்கிறேன் நீங்க என்ன உங்க இடத்துக்கு கூட்டி போன மாதிரி நான் ஏதோ வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி என்ன வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சொரணம் இல்லையா இதெல்லாம் கேட்கறீங்களே இதெல்லாம் நியாயமா அந்த நினைப்பில் இருக்கும் கூட்டி போவாங்க வாங்கின காட்டுவாங்க உங்களுக்கு அப்படின்னு நினைப்பாடி. அப்பா எவ்வளவு கற்பனை ஆசை. உலகத்துல நிக்க வச்சு பேசிக்கிட்டு என்ன சொன்ன வந்த உடனே ஓட ஓட விரட்டிருந்தா இப்படி வாய் காது வரைக்கும் நீளாது. பேச விட்டு வேடிக்கை பார்க்கற நிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறனாலயா? எங்க ஊருக்கு பதிலாம் கட்டி வச்சு குடிச்சிருப்பாங்க. கேளுங்க உங்க இடம் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இடம் என்னோட இடம், என்னுடைய மக்கள் இடத்துல தலைவி நானே பேசிக்கிட்டு இருக்கேன். என் இடத்துல என்ன இருக்கு என்னன்னு எனக்கு தெரியுமா? எப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன் உங்க இடம் உங்க மக்கள் இல்ல இங்க இருக்க ஆளுகிட்ட மாடு இல்லைன்னு சொல்லுங்க நான் போயிடுறேன். இல்ல பேருங்களோ சொல்ல சொல்லுங்க. நாங்க விடுற மாடு ஏன் அவங்க சொல்ல சொல்றீங்க? நான் சொல்றேன் சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்ததுல இருந்து இல்ல இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா இல்லைன்ற ஒரு வார்த்தை வாயில வரலாமா? இல்லாத இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இல்லைன்ற வார்த்தை உங்க வாயில வரலாமா? இல்லாத இல்லைன்னு சொல்ல முடியும். ஆமா நானும் உலகத்துல எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்த்த மாதிரி மான் மாதிரி எந்த நாளும் பார்க்கல. அல்ல நல்லா நல்லா தல தலன்னு கொள்ளு கொள்ளு இதுக்கெல்லாம் அனுப்பி இருக்கு. இந்த மானுக்கு இதுக்கெல்லாம் இருக்கு. என்ன ஏத்த நெஞ்சு கொழுப்பு என்னன்னு கேக்குறேன். வாய் உள்ளதெல்லாம் பேச்சு நான் பேசுறதெல்லாம் பேச்சு பேசக்கூடாது சரியா? என் வீட்டு பூர்ல நான் இங்கேயே விட்டு கூட தெரியாம இங்க வந்து முட்டையாங்க முட்டையாட்டமா பேசுகிறதா நாம இருப்பா அப்படின்னா என்னைய ஆம்பளை வந்தமா போனமா அப்படிங்கிற ஒரு புலப்பா நம்ம இல்லாத போது நம்முடைய பெயர் 4 பேர் சொல்ல வேண்டாமா? வாங்க அப்படி வாழ வேண்டாமா? வெட்டுத்தனமா அப்படியே வந்து வெட்டுத்தனமா பேசுறதுல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆம்பளைக்கு அழகான கேட்கணும். ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு இங்க வரைக்கும் என்ன கிறுக்கா முடிச்சிருக்கு. இருக்குதேன் வாய் நல்லா பேசுறியம்மா. இருக்குதேன் ஆளெல்லாம் நல்லா தான் இருக்கீங்க. அமுக்குற வேலை நிறைய பழகி இருக்கீங்க. ஆமா ஏங்க நீ பேசுறது எல்லாமே போய் நீ மானத்தை வந்து சுத்தி வளைச்சு பேச வரும்போல சுத்தி வச்சு பேசுறீங்க. சுத்தி வளைச்சு பேச வரும்போல இங்க வாமா எங்கம்மா போற பொறுப்பா இல்ல ஒருவருதான் வேலை வெட்டிதான் வெட்டியா பேசுறாரு எங்க அண்ணன். என்னைய பார்த்து பேசுமா பாசமில்ல பாத்துக்கிறேன்.
வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் அப்படிதான், இது என்னுடைய இடம், நான் தான் பேசணும், நான் தான் பதிச்சணும், வாயை திறக்க கூடாது. சட்டம் சொல்லுவாங்க, வேலை வச்சுக்கிறோம். சட்டம் சொல்லுவாங்க, அங்கேயே கூட்ட பேசணும். ஏமா அழுதாலும் புள்ள அவதானா வைக்கணும். அழுதாலும் புள்ள அவதான் வைக்கணும். வாமா 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 ஏமா 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 வாமா வாமா ஏமா 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 கட்டளையே கட்டளையே மோதலாமா மறைக்கிற அடையாளம் சொன்ன மான கொடுத்துமே இல்ல சேர்த்து போயிடாது. மதுரையில இருந்து மான தெரிய வந்திருக்கேன் வேளாண்மைக்கு உன்னைத்தான் தெரியும். இவ்வளவு நேரமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணி
நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாத ரோசா மொட்டு கட்டி போடாத கூடைக்கிட்டு கண்கள் பாராத சாலை மொட்டு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாத ரோசா வெட்டை பின்னாலே சேவல் தேவன் பின்னாலே ஆவல் வரும் கத்தி கண்டாடு அந்த தூரம் கண்ணு சேராத அந்த தூரம் கத்தி கண்டாடு அந்த தூரம் கண்ணு சேராத அந்த தூரம் நினைச்சு அணைச்சி எல்லாம் முடியுமே நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு எத்தனை கோடி இருந்துச்சு? எத்தனை கோடி இருந்துச்சு? என்னடா சொல்ல வாங்கொடி நம்ம வாந்தி எடுக்கிறாரு சரி அண்ணா அவர் வந்தாரு விடுவாரு உட்கார நினைக்கிறான் உள்ள என்னையதான் கேள்வி வைக்கிறான் என்னையதான் கேள்வி வைக்கிறான் இறைவன் எல்லாம் சரியா ஏய் வள்ளி வேலனாக வந்தோம் நானே வேலனாக வந்திருப்போம் நானே எம்மை மனம் கொண்டால் இந்த அழியது உண்மை மனங்கள் எனக்கு என்ன தர வேண்டும் உலக மக்கள் அனைவரும் இளையராஜ் என்னை வைத்து வழி தேவையாய் சமய சிப்பாளையும் கிடைக்கும் தர என்பதா இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமயது சுப்பிரமணியம் என்று அழைக்க